உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்கள் வேணாம், தயவு செய்து வேணாம் குருஜி. கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், உங்களை தான் ரிலீஸ் பண்ணியாச்சே. இனிமேல் கடகராசிக்காரர்கள் அம்மாரா தோஸ்த், நீங்கள் நம்மளுடைய படா தோஸ்த், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நான் சிம்மத்துக்கு போய்க்கிறேன். நானும் ஒரு சனி பயிற்சி மாதிரி தான். இவ்வளோ நாள் உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் நான் சிம்மத்தை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு, 10ல் குரு முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சிறை கதவுகள்லாம் திறந்தாச்சு. இனிமேல் சிறகடித்து பறக்க போகிறீங்க. எங்கெங்க இவ கூட வாழ்கிறதுக்கு சேம் வைப்பு. எல்லார் வீட்லேயும் அப்படி தான். எல்லோரும் ஒரு பெரிய ஜெயிலில் தான் மாட்டிகிட்டு இருக்கோம். வேறு வேறு ஜெயில், அவ்வளோதான் வித்தியாசம். சொன்னால் எவன் கேட்குறான் கல்யாணம் பண்ணாதன்னு. சரி, அப்போது ராசி எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால் சொல்கிறேன். 12 உங்களுக்கு ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். 5 கூடிய யோகாதிபதி செவ்வாய் உடம்பில் அமர்ந்திருக்கிறார். யோகாதிபதி செவ்வாய் உடம்பில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? யோகங்கள் அதிகமாகிறது. செவ்வாய் என்பவன் மங்களகாரகன். ஆனால் செவ்வாய்க்கிழமை தான் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். இது யார் இது கண்டென்ட் பண்ணி விட்டாங்கன்னு தெரில. பாவம், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். தெலுங்குலாம் அந்த வாரம் பேர் மங்களவாரம்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைய மங்களன்னு பேர், அவர் பேரே மங்களன். ஆனால் அவரை ஒரு ப்ராப்ளமேட்டிக் கேரக்டராக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ 5 கூடிய செவ்வாய் உடம்பில் அமர்ந்திருக்கிறார். லேண்டு வாங்க போகிறீங்க. இப்போ கடகராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. போட்ட சீட்டு காசெல்லாம் எடுங்க, பிஎஃப் எல்லாம் எடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சா பண்ணலாம். பிஎஃப்பை கிளைம் பண்ணலாம், உங்களுடைய விபிஎஃப் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எடுக்கலாம். உங்கள்கிட்டே இருக்குது காசு. நீங்கள் இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ எடுக்கலான்னு கிளைம் பண்ணலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். அதை வச்சு ஒரு இடம் வாங்குங்க. இடம் வாங்குவதற்கான அருமையான நேரம் இந்த மாதம். காரணம் என்னவென்றால் ராசியிலே செவ்வாய். இந்த பக்கம் என்னன்னா சுக்கிரன் உச்சமாகி மீனத்தில் உட்காந்துருக்கார். 4-11 கூடியவர். 1000 தான் பாதகாதிபதியாக இருந்தாலும் 4-11 கூடியவர். 4 கூடிய வீடு மாடு மனை, 11 கூடிய லாபம், இதெல்லாம் தரக்கூடியவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சும்மா கிடையாதுங்க. சுக்கிரன் உச்சம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் பெருக்கெடுத்து ஓடும். அந்த மாதிரி ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். இந்த பக்கம் ரிஷபத்தில் 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். 2 கூடிய தனாதிபதி. அதே மாதிரி 12 கூடியவன் 3 கூடியவன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புதாதித்ய யோகம் 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து சேர்ந்து புதனும் ஆதித்யனும் சேர்ந்து பலன்களை வாரி வழங்கப் போகிறார்கள். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சுபமங்கள யோகங்கள் உண்டாக்குறது. குரு பகவான் 12ல் வந்துட்டார். நிறைய கடகராசிக்காரர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நமக்கு இந்த குரு பயிற்சி செட் ஆகாது, ஏன்னா குரு நமக்கு 12ல் வராரு, 12ங்கிறது மறைவு ஸ்தானம், அதனால் நமக்கு இது செட் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தப்பு, அப்படி கிடையாது. கடகராசிக்காரர்களுக்கு குரு 6 கூடையவன். எது? வியாதி, கடன், கஷ்டம், ரோகம் போன்றவற்றை தரக்கூடிய எதிரியே குரு தான். அந்த குரு 12ல் மறைவது என்பது எதிரி இல்லை என்று பொருள். அதாவது 6 கூடையவன் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. 6 கூடையவன் 12ல் மறைகிறான். இந்த பாயிண்ட் இப்படி யோசிக்கணும். அதே குரு தான் 9 கூடையவனும், அவன் 12ஆம் வீட்டில் வருகிறார். பாக்யாதிபதி 12ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது 12ங்கிறது அயன சயன ஸ்தானம். அதனால் இல்லற சுகங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமெசி, உங்களுடைய நெருக்கம் அதிகமாகும். நிறைய பேர் செகண்ட் ஹனிமூன்லாம் பிளான் பண்ணுறது இந்த டைமில் தான். ஏங்க நீங்கள் வேறு ஃபஸ்ட் ஹனிமூன் போனதுக்கே இப்போவும் சொல்கிறேன், ஆல் ஹவுஸ் ஆர் சேம். வீட்டுக்கு வீடு வாசப்படி. வீடு கலர் மாறலாம், வீட்டினுடைய ஷேப்பெல்லாம் மாறலாம், எல்லாம் மாறலாம். எல்லார் வீட்லேயும் ஒரே சேம் ப்ராப்ளம் தான். ஒரே விஷயம் பொருளாதாரம். பொருளாதாரம்னு ஒரு விஷயம் இருந்துட்டா இந்த நிமிஷமே நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவீங்க. அதுதான் வர மாட்டேங்குது. அது உங்களுக்கு வரப்போகுது, லேண்டு வடிவில் வரப்போகுது. உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு லேண்டை வாங்கி போட்டுருங்க, அவ்வளோதான், சரியா போச்சு. சார் ஒன்றும் முடியலன்னா என்ன பண்ணிடணும்? அப்படியே சரண்டரிங், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடணும். ஒய்ஃப் பேரில் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்சிருங்க, எல்லாம் சரியா போச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு ரிலீஃப். ஒரு மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். திரும்ப எகைன் வேறு வடிவில் பிரச்சனை வரும், அது வேறு விஷயம். அது அப்போ பேசிக்கலாம். 1 மாதத்துக்கு லீவு கிடைக்குதா இல்லையா? மே மாதம் லீவு, அவ்வளோதான்.
ஸோ அப்போ 4ஆம் இடத்துக்குரியவன் உச்சம் பெறும் பொழுது லேண்ட் வாங்க போறீங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் பிரச்சனை. இந்த 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் வந்துட்டாங்க இந்த மே மாதத்துலேருந்து. இப்போ உணவே விஷமாகக்கூடிய தன்மை ஏற்படும். கடகராசிக்காரர்கள் நான் சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், ஜெர்மன் இதுதான் வந்து குடிப்பேன், ஜூஸை சொன்னேன், அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து வித்தியாசமாக நீங்கள் எதையாவது யோசித்து பண்ணுறதா இருந்தால் மறந்து விடுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை காத்திருக்கிறது, உங்களுக்காகவே காத்திருக்கு. வயிற்றிலேயே தான் பிரச்சனை வரும். காரணம் என்னவென்றால் உணவே விஷமாகிவிடும். 2 கேது. அப்போ 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா தனஸ்தானம். 2ஆம் இடம் என்பது வாக்கு. வாக்கில் கேது உட்காரும் பொழுது பேச்சு படக்குன்னு வரும். பேச்சு எப்படி இருக்கும்? பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிடுறீங்க, ஒரு ஃப்ளோவில் அண்ணனை மரியாதைலாம் பேசுனியா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃப்ளோவில் ஏதாவது பேசிடுவீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. வண்டி ஓட்டும் போது ஜாகிரதையாக ஓட்டுங்க. கடகராசிக்காரர் கத்தி போய் வாள் வந்ததுங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்திருந்து சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தது போய் இப்போ 8ல் ராகு வந்திருக்கார். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு 8 பார்க்குறார், அது ஒரு நல்ல விஷயம். அதனால் குரு பகவான் 8 பார்த்துட்டே இருக்கும் பொழுது 8 பிரம்மாண்டமாகும். அது பேர் குரு சண்டால யோகம்னு பேர். அப்படி ஜென்ரலாக பார்க்கும்போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால ஆக்சிடென்ட் ஆயிரும் அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. 8ஆம் இடத்து ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு அசட்ஸ் சேர்த்துவீங்க. கடகராசிக்காரர்கள் எப்படி நான் ஒன்றொன்னா சொல்லிட்டு வரேன். ரிஷபராசிக்காரர்கள் பிராண்டிங்கை பார்க்கணும், மிதுன ராசிக்காரர்கள் தொழிலை பார்க்கணும், நீங்கள் எதை பார்க்கணும், நிலத்தை பார்க்கணும், லேண்டு வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஹவுசிங் லோன் போட்டவங்கெல்லாம் மூவ் பண்ணுங்க, அழகான ஒரு வீடு வாங்குங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு பங்களா கிடைக்கும், எழுதி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய வீடு கிடைக்கும், பங்களா கிடைக்கும். காரணம் சுக்கிரன் உச்சம். சுக்கிரன்னா பங்களா. ஒரு பெரிய பிரம்மாண்டம் கிடைக்கும். காரணம் என்னவென்றா 8ஆம் இடத்து ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருளும், இந்த பக்கம் சனி பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து தருகின்ற அருளும், சுக்கிரன் உச்சம் பெற்ற அருளுமாக சேர்ந்து லேண்டு, வீடு, மாடு, மனைன்னு பிரமாதமாக இருக்க போகிறீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. தொடர்ந்து பதிவுகள் பாருங்கள். குமுதம் பக்தி காலையான பாருங்கள், அது நம்மளுடைய ப்ரோக்ராம் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.